எதிர்காலத்துல ஒரு குரூப் ஆஃப் ஏலியன்ஸ் பூமிக்கு வந்து அவங்களோட ஆன்மாக்களை மனுஷங்களோட உடம்புல வந்து ஊடுருவி அவங்க மனுஷங்களோட உடம்ப வந்து ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாதிரி பூமி மட்டும் கிடையாது, நிறைய கிரகங்கள்ல இந்த மாதிரி தான் இவங்க வந்து கைப்பற்றி இருக்காங்க. நினைச்சு பாருங்க, ஏலியன்ஸ் நம்மளோட உடம்ப கட்டுப்படுத்த நினைச்சா என்ன ஆகும். மாதிரி ஏலியன்ஸ் தன்னோட உடம்ப வந்து ஆக்கிரமிக்கிறது பிடிக்காம சில மக்கள் வந்து இவங்களுக்கு பயந்து வந்து ஒளிஞ்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால அது வந்து முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த உலகத்துல எல்லாமே வந்து இப்போ ஏலியன்ஸா தான் வந்து மாறிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி மிச்சம் இருக்கிற அந்த மனுஷங்களையும் அவங்க வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நினைக்கிறாங்க. அதை எதிர்த்து அவங்க போராடி எப்படி வந்து சர்வே பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2013ல ரிலீஸ் ஆன தி ஹோஸ்ட் அப்படிங்கிற சைஃபை த்ரில்லர் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. எதிர்காலத்துல பூமி வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்குது. எந்த ஒரு சண்டை சச்சரவு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வயலன்ஸ் அதெல்லாம் எதுவும் இல்லாம ரொம்பவே சூப்பர்வான டெக்னாலஜியோட இருக்கு. இதெல்லாம் என்னடா எப்படிடா அப்படின்னு பார்த்தா இது எல்லாத்துக்கும் காரணம் ஏலியன்ஸ் தான். அவங்களோட ஆன்மாக்களை கொண்டு வந்து நம்ம மனிதர்களோட உடம்புல வந்து ஆக்கிரமிக்க விடுறாங்க. அதே மனுஷங்களோட உடம்புல அந்த ஏலியன்ஸோட ஆன்மா வர்றதுனால மனிதர்களோட மூளை எல்லாத்தையுமே அது வந்து கட்டுப்படுத்த ஆரம்பிக்குது. இதனாலதான் இந்த பூமி இப்ப ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கு. இது மாதிரி பூமி மட்டும் இல்ல, இந்த ஏலியன்ஸோட பாரசைட் வந்து பல கிரகங்களுக்கு இது மாதிரி தான் வந்து டிராவல் பண்ணி ஒவ்வொரு இனத்தையும் வந்து இவங்க கைப்பற்றாங்க. மனிதர்கள் மட்டும் இல்லாம வெவ்வேறு கிரகத்துல இருக்கக்கூடிய வெவ்வேறு உயிரினங்களையும் இவங்க வந்து கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஆனா இது மாதிரி வந்து மனுஷங்களை இப்படி கட்டுப்படுத்துறது யாருக்கு தான் பிடிக்கும். அதனால அதை எதிர்த்து ஒரு கும்பல் வந்து சுத்துது. இவங்க வந்து அந்த ஏலியன்ஸோட கண்ணில் படாம இந்த மக்கள் மட்டும் கொஞ்சம் தனியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. குரூப்பை சேர்ந்த மெலனி, இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஒரு நாள் இவ வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கிறப்போ அங்க வந்து இவள நிறைய ஒரு போலீஸ் வந்து சுத்து போட்டுடுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்த்தா கடைசியில் அது எல்லாருமே வந்து ஏலியன்ஸ் தான். இவங்களை வந்து இந்த இடத்துல சீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு வந்து தனியால இருக்கிறதுனால ஓரளவுக்கு அங்க இருக்கிறவங்கள அடிச்சு தும்சம் பண்றா. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. சரி, மேல ஓடி போயிட்டு ஏதாவது வழி இருக்கான்னு பாக்கலான்னு பாத்துட்டு இருக்கும்போது ஜன்னல் கண்ணாடி இருக்கும். அது வழியா அவ வந்து குதிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி கீழே விழுந்துருவா. அவளுக்கு வந்து செமையா அடிபட்டு இருக்கும். இப்ப எப்படியோ அந்த சீக்கர்ஸ் எல்லாரையும் இவளை வந்து காப்பாத்தி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து இந்த ஏலியன்ஸோட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவளோட காயங்களை ஒரு நொடி பொழுதுல சரி பண்ணிடுறாங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்ப்ரே தான். அப்படி பண்ணதுமே அவளோட எல்லா காயங்களும் மறைஞ்சு போயிருது. மயக்கத்துல இருக்கும் போதே அந்த இடத்துல இருந்து ஒரு ஏலியனோட ஆன்மாவை எடுத்து அவளோட உடம்புக்குள்ள செலுத்திடுறாங்க. ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவ கண்ணு முழிச்சு பாக்குறா. அப்படி பார்க்கும்போது அவளோட கண்கள் வந்து மாறி இருக்கு. இவங்க வந்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்காக கண்ணில் வந்து சில்வர் கலர்ல ரிங் இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ஏலியன்ஸ். ஆன்மாவோட பேரு வாண்டரர். இப்போ இவ வந்து இந்த நியூ பாடியை டேக் ஓவர் பண்றதுக்கு அவளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. அதனால இப்போ நல்லா தூங்கி எந்திரிச்சு அவளோட ஃபேஸை வந்து கண்ணாடியில பார்த்துட்டு இருக்கா. மண்டைக்குள்ள என்ன ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. யார் அது அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, மெலனி தான். அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. அவ வந்து இவளை எதிர்த்து வந்து சண்டை போட்டு இவளை கண்ட்ரோல் பண்றதுக்கு நினைக்கிறா. ஆனா அவளால அவ்வளோ ஈஸியா இவளை கண்ட்ரோல்லாம் பண்ண முடியல. இந்த டைம்ல இன்னொரு சீக்கர் பிளாண்டி அப்படிங்கிறவங்க வராங்க. இங்க வந்ததுமே வாண்டரரை தனியா கூட்டிட்டு போயிட்டு நீ மெலனியோட மெமரிஸை அக்சஸ் பண்ணி பார்க்க ஆரம்பி. ஏன்னா அப்பதான் அந்த மக்கள் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிற மக்கள் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்ற இடம் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவளு வந்து அவளோட மெமரிஸை வந்து பாக்குறா. அப்போ பாஸ்ட்ல இவ ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருந்திருக்கா. அவளோட தம்பி ஜெய்மி கூட ஒரு டைம் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது சீக்கர்ஸ் வந்துடுறாங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க அப்பாவை பிடிக்கலாம் அப்படின்னு வரும்போது அவங்க அப்பா வந்து தன்னைத்தானே வந்து அழிச்சுக்கிறாரு. ஏன்னா தன்னோட பாடியை இந்த மாதிரி ஏலியன்ஸ் எடுத்துக்கிறதுல அவருக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. இதெல்லாம் அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒவ்வொன்றா வாண்டரர் வந்து சொல்லிட்டு இருக்கா. ஆனா இது வந்து மெலனிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. போது நிறுத்து இதோட அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவளை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அவ வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. அதனால வந்து அவளால இதை வந்து தடுக்க முடியல. நைட்டு வந்து வாண்டரர் தூங்கும் போது அவளோட மெமரிஸ் எல்லாமே அவளுக்கு ஒரு கனவு மாதிரி வருது. அது என்னன்னா, இவ ஒரு நாள் வந்து ஒரு வீட்டுக்கு சாப்பாடு எடுக்கிறதுக்காக போயிருப்பா மெலினி. அப்ப அந்த வீட்டுல வந்து ஒரு பையன் வருவான். அவரோட பேரு ஜார்டு. ஒரு வேளை இவ வந்து சோலா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கண்ணை வந்து செக் பண்றான். அப்படி பார்க்கும்போதுதான் இவளும் ஒரு மனுஷி அப்படின்னு தெரிய வருது. அப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனுஷியை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எக்ஸைட்மெண்ட்ல அவளை வந்து கிஸ் பண்ணிடுறான். ஆனா அவ இருந்துட்டு இவனை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவன் ஒரு ஏலியனா இருந்தா என்ன பண்றது, அந்த பயத்துலதான் அவன் ஓடுறான். எப்படியே இவன் போய் மடக்கி பிடிச்சி இதை பாரு, நானும் உன்ன மாதிரி மனுஷன் தான், நம்ம எல்லாரும் ஒரு டீமா ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து டீல் போட்டுட்டு இருக்கான். வந்து இப்ப தூக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சிடுறா. அவ கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமா கூட ஜேடு கிஸ் பண்ணது அந்த உணர்வு வந்து அவளுக்கு தெரியுது. அதை வந்து அவ ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அவனோட ஃபேஸை வந்து ஒரு நோட்ல வந்து வரைகிறா. அப்படி வரையும் போது மெலினி வந்து அதை தடுக்கிறதுக்காக பென்சிலை வந்து தூக்கி போட்டுடுறா.
இதை பற்றி இங்கே இருக்கிற யாருக்கும் வந்து பெருசாக தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றனால. அடுத்த நாள் பிளாண்டி வந்துட்டு அந்த டிராயிங்கை பார்த்துடுறா. பார்த்துட்டு என்ன இது சும்மா விளையாட்டுத்தனமாக இது பண்ணிட்டு இருக்கியா, மனுஷங்க நம்மளை இது மாதிரி தான் ஏமாத்த நினைப்பாங்க, ஒழுங்கா உன்னோட வேலையை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறமா இவன் என்ன பண்ணுறான்னா மெலினி ஜாட்டு கூட சேர்ந்து கண்ட்ரி சைடு வந்து வாழ ஆரம்பிக்கிறா. மெலினியோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவ தம்பி கூட இந்த இடத்துல இவன் கூட தான் இருப்பா. இவன் கூட இன்னும் வந்து அவ க்ளோஸாக வந்து பழக ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் வந்து ஃபுல்லாகவே ஒன்றா தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, இவங்க ஒன்றா இருக்கிறது இவளோட மைண்டவே வந்து கன்ஃபியூஸ் பண்ணுது. அதனால பிளாண்டி இருந்துட்டு, இதை பாரு மனுஷங்க இப்படி தான், அவங்களோட உணர்வுகளை வச்சு நம்மளை ஏமாத்த நினைப்பாங்க, அதனால நீ ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ணு, இப்போ அவங்க வந்து எங்கே இருக்காங்கன்ற இடத்த வந்து நீ கரெக்டாக கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. மறுபடியும் அவளோட மெமரிஸ்குள்ளே போனால் ஜேர்டு வந்து ஒரு நாள் இந்த பக்கம் வந்து நிறைய சீக்கர்ஸ் இருக்கிறது வந்து கவனிக்கிறான். அப்படி கவனிச்சதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அந்த ஹோட்டலில் சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அந்த ஹோட்டலில் வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இங்கேயும் அங்கே இருக்கிற சீக்கர்ஸ் எல்லாரும் வர, நான் வந்து அவங்கள எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், அதனால் நீங்களாம் தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மெலனி வந்து அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பா. அதுக்கப்புறமா தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணதுனால அங்கே இருக்கிற மற்றவங்கலாம் எங்கே போனாங்க, அங்கே இருந்தாங்களானே அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கர்ஸ்க்கு வந்து தெரியல. அது மட்டும் இல்லை, இப்போ அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, இவ எங்கேருந்து வந்தா அப்படிங்கிற மாதிரி இவ கேள்வி கேட்க, ஆனால் அது எனக்கு கரெக்டாக தெரியல அப்படிங்கிற மாதிரி இவ சமாளிச்சிடுறா. அவளோட ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே வந்து ஒரு நிலப்பரப்பை மட்டும் அவள் வரைய ஆரம்பிக்கிறா. ஏன்னா இதுதான் வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன். இதை பார்த்துட்டும் மெலினி என்ன சொல்கிறான்னா, இதை பாரு, இது மட்டும் அவங்க கையில் கிடச்சிது அப்படின்னா நம்மளை பிடிச்சவங்க நம்மளை விரும்புகிறவங்கள நம்ம இழக்க வேண்டிய நிலமை வரலாம், அது அவங்களுக்கு ஆபத்தாக முடியும், அதனால இதை கிழிச்சு போட்டுரு அப்படிங்கிற மாதிரி இவளை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறா. அதே மாதிரி அவளும் அதை எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுறா. இங்கே ஒரு பக்கம் இந்த பிளாண்டி வந்து இவளை சும்மா விடுற மாதிரி இல்லை. நீ அவள் எங்கேருந்து தான் வந்தா, இவ்வளோ நாள் எங்கே தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கா. ஆனால் இவ எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. இந்த மெலினியோட அன்பு இது எல்லாமே இவளுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. அதனால அதை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறா. இவங்களுக்கு தெரிஞ்சா அதை அழிச்சிருவாங்க. இப்போ இந்த பிளாண்டி இருந்துட்டு ஒரு நாள் மத்தியானம், நான் வந்து அந்த ஜேரடை வந்து கண்டுபிடிச்சிட்டோம், அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, கூடிய சீக்கிரம் அவனையும் வந்து இங்கே கூப்பிட்டு வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே வாண்டரர் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. பிளாண்டியை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ண, அங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணுறா. ஆனால் அவளை வந்து தூங்க வைக்கிறதுக்காக ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறா. அதுக்கப்புறம் இவளை வந்து அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ டாக்டர் கிட்ட இந்த பிளாண்டி வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னா இவளோட உடம்புக்குள்ள அந்த மெலினி வந்து இருக்கிறதுனால அவள் வந்து வாண்டரரை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறா. அதனால நம்மளால வந்து எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படின்னா அது இவ உடம்புக்குள்ள இருந்தா தானே, அவள் வந்து ரொம்பவே அடமெண்டான கிட்டா இருப்பா போலயே. அப்புறம் என்ன, நான் வந்து அவளோட உடம்புக்குள்ள வந்துடுறேன், அதனால அவளோட மெமரிஸை யூஸ் பண்ணி அவங்க எல்லாரும் எங்க இருக்காங்கன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இவளையும் அதுக்கப்புறம் அழிச்சிடலாம் அப்படின்னு பிளானை போட்டுட்டு, இன்னைக்கு நைட்டு நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாளைக்கு காலையில இந்த ப்ராசஸை நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா மெலினி இருந்துட்டு இவளை வந்து மைண்டை மாற்ற ஆரம்பிக்கிறா. என்னன்னா நம்ம இந்த மாதிரி இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், எல்லாத்தையும் இழக்க வேண்டியது இருக்கும், ஸோ இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை அவங்க திறந்து ஈஸியாக வர முடியாத அளவுக்கு அந்த இடத்துல சேரை வச்சு பிளாக் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ஜன்னல் வழியாக வந்து கீழே குதிக்க ட்ரை பண்ணுறா. அப்படி குதிக்கும் போது கீழே வந்து பூல் இருந்ததுனால நல்ல வழியாக தண்ணியில தான் விழுந்திருப்பா. ஆனால் அந்த இடத்துலயும் ஒரு சீக்கிரம் இருக்கு. அவன் கிட்ட இருந்து அந்த கன்னை வாங்கி அவனவே ஷூட் பண்ணி அங்கே வந்து அவளை தூங்க வச்சுட்டு அங்கேருந்து ஓடிடுறா. அப்படி போறப்போ எப்படா இங்க இருந்து போறது அப்படின்னு பாத்துட்டு இருக்கேன்ல, ஒரு ஆள் வந்து கார்ல வராரு. எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஹெல்ப் கேட்கறா. அங்க இருக்கிற வந்து இவர்கிட்ட வந்து காரை கொடுத்துட்றாரு. ஏன்னா இந்த மாதிரி ஏலியன்ஸ் வந்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில அவர் வந்து எதுவும் கேட்காம எமர்ஜென்சின்னு சொன்னோன்னா காரை வந்து கொடுத்துட்றாரு. இல்லை ஏறினதும் எப்பா இங்கேருந்து தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறா. இந்த டைம்ல அவள் போனதுக்கு அப்புறமா தான் இந்த பிளாண்டியும் அவங்க இருக்கிற ஒரு சீக்கிரம் ரூம் கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. திறக்க முடியல. எப்படியோ உடச்சிட்டு உள்ள போனா அங்க ஆளை காணோம். ரூம் ஃபுல்லா வந்து சர்ச் பண்றாங்க, அவ எங்கேயும் இருக்கிற மாதிரி இல்லை. அப்பதான் அவங்களுக்கு வந்து கிழிஞ்ச பேப்பர்ஸ் அந்த துண்டு எல்லாமே கிடைக்குது. டைம்ல இங்க வந்து இவ காரை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாள். அப்ப ஜார்டு கூட அவ ஒன்னா இருந்த அந்த நினைவுகள் எல்லாமே அவளுக்கு வந்து வர ஆரம்பிக்குது. இதனால காரை வந்து என்ன பண்றான்னா திருப்பி டேர்ன் பண்ணி அவ வந்து இருக்கிற, அதாவது அந்த மக்கள் எல்லாரும் வாழ்ற இடத்துக்கு வந்து இவ வந்து போக ஆரம்பிக்கிறா. இதை தெரிஞ்சுக்கிட்ட வாண்டரர் வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஸ்டியரிங் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால நடு ரோட்லேயே வந்து கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருது. உடனே இப்படி டைரக்டா இங்க இருந்து அவங்க போனாங்கன்னா இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு சீக்கர்ஸ் கண்டிப்பா கரெக்டா இடத்த கண்டுபிடிச்சு வந்துருவாங்க. அதனால மெலினி சொல்ற மாதிரி தான் இப்ப ஃபாலோ பண்ணி ஆகணும், இப்ப வர வழியே இல்லை. அதனால வாண்டரர் வந்து அவளோட பேச்சை கேட்டுக்கிட்டு கரெக்டா அங்க வந்து ஃபுல்லா பாலைவனமா தான் இருக்கு, அதுக்குள்ள வந்து நடக்க ஆரம்பிக்கிறா. அதுவும் அங்க நிறைய ட்ராக்கர்ஸ்லாம் வேற இருக்கும், அதுல மாட்டாம எப்படி வந்து போறது அப்படின்னு வந்து அவ கைட் பண்ணிட்டு இருக்கா. இங்க ஒரு பக்கம் இந்த பிளாண்டி இருந்துட்டு அந்த டிராயிங்கை ஒன்று சேர்த்து அது ஒரு நிலப்பரப்பு அப்படிங்கிறதையும் டிஜிட்டல் மேப் மூலயமா அது கரெக்டா எங்க இருக்கு அப்படிங்கிற லொகேஷனையும் அவ வந்து கண்டுபிடிக்கிறா.
அப்புறம் என்ன அவளோட ஸ்பெஷல் வெஹிக்கல்ல அங்கேருந்து அவளோட சீக்கர்ஸ் டீமை கூட்டிக்கிட்டு வேகமாக வந்து போகிறாங்க. வர வழியில தான் அங்கே வந்து கார் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கிறத அவள் வந்து பார்க்குறா. ஆனால் இங்கேருந்து இவங்க 2 பேரும் எங்கே போயிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன தடயம் கூட அவளுக்கு கிடைக்கல. அதனால அந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக வந்து நீங்கள் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்கர்ஸ் டீமை வந்து அவள் அனுப்பி வைக்கிறா. எல்லாரும் ஒரு பக்கம் நம்ம மேலினியை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இவன் வந்து பாலைவனத்தில் வந்து நடந்துக்கிட்டே இருக்கா, நடக்கிறா ரொம்ப தூரமாக நடந்துட்டு இருக்கா. காரில் வேற சின்னதாக ஒரு தண்ணி பாட்டில் தான் இருக்கும். இப்போ அந்த தண்ணியும் அவளுக்கு தீர்ந்து போயிடுச்சு. இதுக்கு மேலே அவளால் முடியல. அதனால ஒரு மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறான். அவளுக்கு மயக்கமாக வேற இருக்கு. ஏதோ நல்ல வேலையா மரம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அங்கே ஜேப் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. இந்த கூட்டத்துக்கு லீடர் மாதிரி. அவர் வந்து இந்த மாதிரி இவ மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறாரு. அதை குடிச்சதுக்கு அப்புறமா அப்பா ஒரு வேளை நீங்க எங்களை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. இவருக்கு டவுட் வருது. எங்களை அப்படின்னு சொன்னதுமே அவருக்கு வந்து டவுட் வந்துருது. இந்த இடத்துக்கு இவர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா இவளை பார்த்துட்டு அவங்க வந்து அவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணல. அதனால அங்க இருக்கிற லென் கைல் அப்படிங்கிறவங்க இவளை வந்து இந்த இடத்துல கொல்றதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்போ ஜேப் தான் அவங்கள தடுத்து இல்ல அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணில் வந்து கட்டிட்டு ஏதோ ஒரு துணியை போட்டு கட்டி இவங்க வாழ்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அது ஒரு மலைகளுக்கு நடுவில் இருக்கிற ரகசிய. இங்கதான் இவங்க வந்து மறைஞ்சு அந்த ஏலியன்ஸ் கண்ணில் படாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க வந்ததுமே அவளுக்கு பிடிச்சவங்க இவளை விரும்புறவங்க எல்லாருமே இந்த இடத்துல தான் இருக்காங்க. ஆனா அவளை பார்த்ததும் ஜேரட் வந்துட்டு பயங்கரமா அடிச்சு கீழே தள்ளிடுறான். அப்ப மேகி தான் இருந்துட்டு இதை பாரு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காது, அவளோட உடம்புல இருந்து அந்த பாராசைட்டை நம்ம எடுக்கிறதுக்கு டாக்டர் கிட்ட அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதனால இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு பெருசா இதுல நம்பிக்கை இல்லை. அவளை ஒரு ரூம்ல வந்து இப்ப உட்கார வச்சிருக்காங்க. அந்த ரூமுக்கு வெளியில இவளோட தம்பி தான் வந்து பாதுகாத்துட்டு இருக்கான். ஏமியே வந்து நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு வாலண்டியரா கேட்டு பாத்துக்கிட்டு இருப்பான். வாண்டரர் கிட்ட மெலனி இருந்துட்டு நான் இது மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த இங்க யார்கிட்டயும் சொல்ல வேணாம், அப்படியே சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ரூமுக்கு வெளியில வந்து ஜாரட் வந்து பாதுகாப்புக்கு இருக்கான். ஏன்னா எப்படியும் இவளை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு கும்பல் சுத்துது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால அன்னைக்கு நைட்டு வந்து அவளோட ரூம் வாசலே அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் நினைச்ச மாதிரியே ஒரு கும்பல் வந்து அவளை போட்டு தள்ளுறதுக்காக வருது. அதனால இவன் தனியால அவங்கள வந்து சமாளிக்க ஆரம்பிக்கிறான். வெளியில ஏதோ சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு வாண்டரரும் வெளியில வந்துட்டு சண்டை போடுறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அதை வந்து பெருசா அவங்க வந்து பொருட்படுத்தல. அவங்களுக்குள்ள வந்து சண்டை தான் இன்னும் போட்டுட்டு இருக்காங்க. போனா அவ வெளியில வந்தது ரொம்ப வசதியா போயிருது. அதனால லேன் அவளை பிடிச்சி அவளை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்துல கரெக்டா ஜேப் வந்து அந்த இடத்துல ஷூட் பண்றாரு. இதை பாருங்க, இது வந்து இப்போ ஆஃப் லிமிட்ல இருக்கு அவளோட ரூம். அதனால இங்க வந்து இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கோ பாதுகாப்புக்கோ எதுவுமே வந்து அவசியம் இல்லை. அதுக்கு மீறியும் அவளை நீங்க யாராவது கொல்ல முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து உங்களை கொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ ஒழுங்கா எல்லாம் இங்க இருந்து போங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. இருந்து எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி ஜேரட் போயிட்டு ஜேப் கிட்ட இதை பாருங்க, அவன் வந்து ஜேமியை வந்து நம்ம இங்க நிக்க வைக்க வேணாம், அது வந்து இவளுக்கு சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி அதை பத்தி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ லேன் அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கிற இன்னும் சில பேர் வந்து வேவ் பார்க்கும்போது தான் தெரியுது இந்த இடத்துக்கிட்ட நிறைய சீக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து சீக்கர்ஸ் வந்து பிளாண்டியோட டீம் தான். பிளாண்டியோ அந்த இடத்துல தான் இருப்பா. இதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு க்ளூஸுமே கிடைக்கல. அதனால நம்ம தப்பான ரூட்ல வந்திருப்போம், இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க. பிளாண்டிக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் வேற வழி இல்லை. அதனால அவளுக்கு மனசு இல்லாம இங்கேருந்து கிளம்புறா. இப்போ ரூம்குள்ள இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் வாண்டரர் வந்து பாக்குறா. மேலே வந்து ஜேமி தான் நம்மளை வந்து வேவ் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ ஜேமி கிட்ட இதை பாரு, நான் வந்து உன்னோட அக்காவோட உடம்ப வந்து ஆக்கிரமிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து சீக்கிரட்டா சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ஜேபும் வெளியில நின்று கேட்டுட்டு தான் இருக்காரு. டைம்ல வேவ் பார்க்க போயிருந்தவங்க எல்லாருமே திருப்பி வந்துடுறாங்க. அப்ப வந்து ஜார்டு வந்து இவங்க கிட்ட வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறான் ஜேப் கிட்ட. நான் தான் ஜேமியை இங்க வேவ் பார்க்க வேணான்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ ஒரு ஈவில் அப்படிங்கிற மாதிரி அவன் திட்டிட்டு இருக்கான். அப்ப லேண்ட் இருந்துட்டு அதுக்கு எனக்கு என்னமோ வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல, அப்படி அவ ஈவிலா இருந்திருந்தானா நமக்குள்ள சண்டை போடும்போது அவ தடுக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சின்னதா டவுட் வருது. டைம் இப்ப பிளாண்டி இருந்துட்டு இந்த இடத்த வந்து சுத்தி பார்க்க திருப்பி கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு கால் வருது. இது மாதிரி சில ஹியூமன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நாங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல, இவங்களுக்கு வர வழியில இங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. குகைக்குள்ள ஜேப் வந்து வாண்டரர் கிட்ட இதுக்கப்புறம் நான் உன்னை வாண்டான்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து ஒரு நிக் நேம் மாதிரி வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இவங்க இருக்கிற இடத்துக்கு கீழே வந்து ஒரு சின்ன நதி இருக்கும். அந்த நதிக்குள்ள போயிட்டு அவளுக்கு ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு டைம் கொடுக்குறாரு. அப்புறம் இவங்க வந்து நிறைய வந்து பயிரிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அது எப்படி இந்த மலைக்குள்ள வளருது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற ஓட்டையை சுத்தி ஃபுல்லா வந்து மிரர் வச்சிருக்காங்க. அது மூலியமா சன்லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி தான் இந்த இடத்துல இது எல்லாமே வளர ஆரம்பிக்குது. இப்ப கூட இந்த இடத்த சர்ச் பண்றதுக்காக ஒரு ஹெலிகாப்டர் வருது. அதோட சவுண்டு கேட்டதுமே அங்க இருக்கிற மொத்த டீமும் என்ன பண்றாங்கன்னா அந்த மிரர்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அதுல இருக்கிற ஒரு சின்ன லைட் ரிஃப்ளெக்ட் ஆனா கூட போதும், அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால அந்த கண்ணாடி எல்லாத்தையுமே அவங்க வந்து க்ளோஸ் பண்றாங்க.
ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஹெலிகாப்டர் இந்த பக்கம் சுற்றி பார்த்துட்டு இங்கே எந்த தடயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அது கிளம்பிடுது. அங்கேருந்து தூரம் போனதுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த குகைக்குள்ள இப்போ நம்ம ஜேமி கிட்ட ஒரு வெப்பனை வந்து ஜேப் கொடுக்குறாரு. இது உன்னோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஆனால் அதில் வந்து உண்மையிலே புல்லட்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா அவனோட ஒரு தைரியத்துக்காக, ஏன்னா வாண்டரர் வந்து கூட இருக்கால, அதனால ஒரு சப்போர்ட்டுக்காக அவன் வந்து கேவுக்குள்ள ஒரு அழகான விஷயத்த காமிக்கிறான். அங்கே வந்து மின்மினி பூச்சி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், புழுக்கள் இதெல்லாம் இருக்கு. நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மையிலே உண்மைதான், இது ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து பார்க்குறா. அப்புறம் தான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான். உண்மையிலே மெலினி வந்து எனக்குள்ள இன்னும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவளோட வாய்ஸில் பேச, இதை கேட்டதுமே ஜேமிக்கு வந்து கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது. ரெண்டு பேரும் அங்கேயே ஹக் பண்ணிக்கிறாங்க. இது சீக்கிரட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு அவங்க டீல் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல இருந்து மக்கள் வந்து கொஞ்சம் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு சிட்டிக்கு போகிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் நிறைய சப்ளைஸ் இதெல்லாம் தேவைப்படும் இல்லையா, அதனால சிட்டியில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் அங்கே போயிட்டு இவங்களுக்கு தேவையான சப்ளைஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்துட்டு இங்கேருந்து கரெக்டாக கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு சீக்கர்ஸ் வந்துடுறாங்க. அதனால நம்ம ஜேரட் வந்து அவங்கள அடிச்சு போட்டு இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். அதில் ஒரு டிரைவரை வந்து தூக்கிட்டு வந்துடுறானுங்க. அங்கே கட் பண்ணிட்டு இப்போ இந்த கோதுமை பயிரிடுற நிலத்தை தான் வந்து காமிக்கிறாங்க. நம்ம வாண்டாக்கும் இது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கா, அதனால அவளும் போயிட்டு இங்கே வந்து பயிரிடுறதுக்கு அதெல்லாமே வந்து செய்ய ஆரம்பிக்கிறா. வாண்டாக்கு லேனை வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. லேனை வந்து அப்படி இப்படிமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்க ட்ரை பண்ண, அப்போ அவள் வந்து குடிக்கிறதுக்கு மேகி கிட்ட தண்ணி கேட்பான். ஆனால் அவள் கொடுக்க மாட்டா. அப்போ லேன் தான் வந்து தண்ணி கொடுப்பான். கேட்டதும் அவன் வேற தண்ணி கொடுத்தோன்னே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் சின்னதாக ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்குது. வாண்டாக்கு வந்து இவனை கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்குது. அப்போ மெலனி தான் வந்து உள்ள போந்து தடுக்கிறா. இதை பாரு, அவன் உன்னை கொல்ல ட்ரை பண்ணுவேன், அதனால உஷாராரு அப்படின்னு பேசிட்டு இருக்கல இந்த இடத்துக்கு வந்து சாப்பஸ் வர சவுண்டு கேட்குது. ஹெலிகாப்டர் வர சவுண்டு கேட்டதும் இவங்க வந்து சீக்கிரமா மிரரை மோட ட்ரை பண்ணும்போது தவறுதலா ஜேமியோட காலில் வந்து அடிபட்டுருது. சரி, என்னதான் இப்போ அதை பற்றிலாம் பெருசாக கண்டுக்கிறதுக்கு இது இல்லை, ஏன்னா இந்த மிரரை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணி ஆகணும். அதனால நல்ல வேலையாக அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அவனோட காயத்துக்கு வந்து மருந்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர் அங்கேருந்து போகும்போது அங்கே இருக்கிற ஒரு ட்ரக் மட்டும் வழக்கத்துக்கு மாறா பயங்கர ஸ்பீடாக போகிறத அவங்க பார்க்குறாங்க. அப்படின்னா இது நிச்சயமாக அந்த சப்ளைஸ் எடுத்துகிட்டு போகிறதா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண ஆரம்பிக்க, அதில் இருக்கிறவனுங்களும் அந்த ஹெலிகாப்டரை வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அந்த ஹெலிகாப்டராலே உங்களுக்கு பக்கத்தில் வந்து போக முடியல. ஸோ அங்கே இருக்கிற சீக்கர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க எல்லாருமே இப்போ அந்த ட்ரக்கை வந்து ஃபாலோ பண்ணி சுற்றுறாங்க. இதனால அந்த ட்ரக்கால வேற எங்கேயும் வந்து இப்போ தப்பிக்க முடியல. இவங்க கிட்ட மாட்டுறதுக்கு நம்ம செத்தே போலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிட்டு அவங்க மோதி அந்த ட்ரக்கை ஆக்சிடென்ட் பண்ணி இறந்து போறாங்க. இன்னொரு ட்ரக்ல வந்து கைலும் ஜார்டும் வந்து இருக்கிறாங்க. ஆனா அவங்களால அவங்க ஃப்ரெண்ட்ஸை போயிட்டு காப்பாற்றலாம் முடியல. ஏன்னா இவங்க அப்படி காப்பாற்ற போய் இவங்களும் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவங்களோட பாடியும் சோல்ஸா கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள இருக்கிற ரூல்ஸ் இதுதான். இவங்க இங்க இருந்து போறத நம்ம பிளாண்டி வந்து ஒரு இடத்துல இருந்து பாத்துறா. அதனால அங்க இருக்கிற சீக்கர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண, இப்போ அங்க உள்ள சீக்கர்ஸ் எல்லாரும் அந்த ட்ரக்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த கைல் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து இப்போ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்கள வந்து ஷூட் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்களால வந்து இதை சமாளிக்க முடியல. அவங்க கிட்ட நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் வேற இருக்கும். இப்போ இவங்க பிரிட்ஜு கடியில் போயிட்டு ட்ரக்கை நிறுத்த, இதனால அந்த கார் வந்து அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஸோ அங்கே இருக்கிற டிரைவரை வந்து நம்ம தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. அப்படி தூக்கிட்டு போகும்போது கரெக்டாக இந்த இடத்துக்கு பிளாண்டி வந்துடுறா. பிளாண்டி வந்ததுமே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது மட்டும் இல்லை, அவள் வந்து அங்கே இருக்கிறவங்களும் ஷூட் பண்ண ஆரம்பிக்க, எப்பா நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கைலும் ஜாரட்டும் அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறாங்க. அப்போ தவறுதலாக அவள் ஷூட் பண்ணும்போது அந்த டிரைவரையே வந்து சுட்டு கொண்டுடுறா. இதனால அந்த ட்ரக்கும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருது. இங்கே வந்து மற்ற சீக்கர்ஸ் எல்லாரும் பிளாண்டியை பயங்கரமா வந்து பிளேம் பண்றாங்க. எல்லாமே உங்களால தான், நீங்க இப்படி அவசரப்படாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. நீங்க வந்து உங்களோட கண்ட்ரோல் இழந்துட்டு இருக்கீங்க, அதனால கொஞ்ச நாளைக்கு நீங்க அமைதியா இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி இவளை வந்து எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. டைம்ல அந்த குகைக்குள்ள வந்துட்டு நம்ம வாண்டரரை அங்க உட்கார வச்சு அவளோட கதை இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவளும் வந்து அது எல்லாத்தையும் ஷேர் பண்றா. கிட்டத்தட்ட 12 கிரகத்துக்கு மேல இவங்களோட அந்த பாராசைட் வந்து கைப்பற்றி இருக்கு. அங்க இருக்கிற எல்லாருக்கூடையும் நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கோம். நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மூலமா நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு வந்து 1000 வயசு ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் வந்து விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. இவ எப்படி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கைலும் ஜார்டும் வராங்க. சம கோவத்துல வந்து அவளை ஈக்குவலா வர உட்கார வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அட்டாக் பண்ண வர, அப்போ ஜேமி தான் உள்ள வந்துட்டு இதை பாருங்க, இவளுக்குள்ள இன்னும் வந்து மெலனி இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். ஆனா இதெல்லாம் வந்து ஜார்டு வந்து நம்புற மாதிரி இல்ல. இப்போ லேன் உள்ள வந்துட்டு இதுக்கு மேல இவளுக்கு வந்து சேஃப்டி இல்லை, இன்னைக்கு நைட்டு உன்னோட ரூம்ல இரு, எங்கேயும் வெளில போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு பக்கம் கட்டுப்படுத்திட்டு இவளை வந்து அவளோட ரூம்லயே வந்து இருக்க வைக்கிறாங்க. நைட்டு ஜாரடு தூங்கும்போது மெலினி கூட ஒன்னா இருந்த ஞாபகங்கள், அவ கூட பேசினது, டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. அதனால உடனே வந்து அவளை பாக்குறதுக்காக வரான். அப்ப லேன் இருந்துட்டு அவனை வந்து தடுக்கிறான். இல்ல, நான் வந்து இதெல்லாம் பத்தி அவகிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ உனக்கு கிஸ் பண்ணனே, உனக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க, அவ வந்து கொஞ்ச நேரத்துல அவனை தள்ளி விட்டுட்டு அடிச்சிடுறா. இதே மாதிரிதான் மெலனியும் பண்ணியிருந்திருப்பா. அதனால இவன் வந்து இப்ப நம்புறான் நீ வந்து மெலனி தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உள்ள இருக்க அப்படிங்கறத நான் நம்புறேன், நான் வந்து உன்னை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான்.
சொல்ற நேரமாடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இவளுக்கு இருக்கும். இருந்தாலும் இவளுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் சந்தேகமா இருக்கு. அதனால இப்போ இதை பேசுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து ஓடி போயிடுறா. அப்படி ஓடி போயிட்டு வாட்டர் ஃபால் அங்க ரிவர் இருக்கும்ல, அது கீழே வந்து போயிட்டு ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. அந்த பக்கம் பார்த்தா கையில் வந்து இவனை தேடிக்கிட்டு அந்த நதி பக்கத்திலே வர ஆரம்பிக்கிறான். அதனால அவன் அங்கிருந்து போற வரைக்கும் இவன் வந்து தண்ணிக்குள்ளே வந்து முங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அப்படி பார்க்கும்போது அங்க இன்னொரு டனல் இருக்கு. சரி இந்த வழியா வெளியில போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா அந்த பக்கமா அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. கையிலும் ஜாரடும் சேர்ந்து தான் இவனை போட்டு தள்ளுறதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க போல. இப்போ கையில இருந்துட்டு இவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அவளும் வந்து எப்படியோ எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ட்ரை பண்றா. இருந்தாலும் அவளால வந்து முடியல. இருக்கிற தண்ணி நீர்வீழ்ச்சியில வந்து அவனை பிடிச்சி மண்டையை வந்து அடிக்க வச்சிடறா. அதனால அவனோட மண்டையில வந்து அடிபட்டுருது. இப்ப திட்டத்தட்ட அவன் கீழே விழ போறான். அந்த டைம்ல மெலினி இருந்துட்டு இவன் சாகட்டும், இவனுக்கான தண்டனை அதுதான் அப்படின்ற மாதிரி அவன் நினைக்க. ஆனா வாண்டா இருந்துட்டு இல்ல அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நல்ல வேலையா அந்த இடத்துக்கு லேன் எல்லாருமே வந்துடுறாங்க. அதனால அவனை எப்படியோ வந்து காப்பாத்திடுறாங்க. இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒண்ணுமே புரியாம இப்ப வந்து எல்லாரையுமே டாக்டர்ஸ் கூட்டிட்டு போயிட்டு எல்லாருக்கும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜாப்தா இருந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, அப்ப வாண்டா இருந்துட்டு இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. லேண்ட் இருந்துட்டு இவ சொல்றத நம்புற மாதிரி இல்ல. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இவனெல்லாம் பார்த்தா ஏதோ அட்டாக் பண்ண வந்த மாதிரி தான் வந்து அவனுக்கு டவுட்டா இருக்கு. அதனால இவன் வந்து நம்புற மாதிரி இல்ல. நீ மட்டும் இங்கேயே இரு, அதுதான் உனக்கு சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்புறான். அவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஜார்டு வந்துட்டு நீ வந்து அவகிட்ட இருந்து வாண்டா கிட்ட இருந்து தள்ளியேற, அதுதான் உனக்கு சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கையில சேர்ந்து மறுபடியும் சப்ளைஸ் எடுக்கிறதுக்காக இப்ப வந்து சிட்டிக்குள்ள போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம லேண்ட் இருந்துட்டு வாண்டாவை கூட்டிக்கிட்டு சூரிய வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு வரான். ஏன்னா அது வந்து நிச்சயமா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவன் நினைச்ச மாதிரி அவளுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால அங்க வந்து அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன பண்றான்னா அவளை கிஸ் பண்ண ட்ரை பண்றான். அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தாலும் உள்ள இருக்கிற மெலனி வந்து அதை வந்து தடுக்க பாக்குறான். லேன் அதெல்லாம் கண்டுக்காம அதை மீறி வந்து அவளை கிஸ் பண்ண ட்ரை பண்றான். அப்ப அவ இருந்துட்டு இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. கட் பண்ணிட்டு இப்போ வந்து பிளாண்டியை காமிக்கிறாங்க. அவள் வந்து கிடைச்ச இருக்கிற வீடியோ டேப்ஸ் இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமா, லீடு கிடைக்குமா அப்படின்னு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவளோட கையெல்லாம் வந்து நடுங்க ஆரம்பிக்குது. ஒருவேளை நம்ம வந்து கண்ட்ரோலை இழக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி அவளுக்கே வந்து ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. சமயம்னு பார்த்து அவ மண்டைக்குள்ள வேற ஒரு வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. இவளை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு அது வந்து நினைக்குது. இப்போ இந்த டைம்ல ஜேமியோட காலில் வந்து முன்னாடியே அடிபட்டு இருந்திருக்கும்ல, அதுக்கு வந்து டாக்டர் வந்து மருந்து போட்டிருப்பாரு. இருந்தாலும் அது வந்து இன்னும் சரியாகி இருந்திருக்காது. அதை பார்த்துட்டு இவ வந்து சரி டாக்டரை போயிட்டு திருப்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்கறதுக்காக போறா. உள்ள போய் பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. ஆக்சுவலா இவங்க உடம்புல இருக்கிற அந்த பாராசைட்டை தனியா எடுக்கிறேன் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க. ஒரு டிரைவரை கடத்திட்டு வந்திருப்பாங்கல்ல. ஆனா அப்படி எடுக்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணி அவங்க எல்லாரையும் வந்து கொண்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் என்ன எதுன்றது தெரியல. இதை பார்த்துட்டு அவ பயந்து போய் அங்கிருந்து ஓடி போயிடுறா கத்திக்கிட்டே. ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா அவளோட ரூம்ல இருந்து கூட அவ வெளியிலே வரமாட்டேங்கிறா. சாப்பாடு எதுவுமே இல்லாம அப்படியே தனிமையிலே தான் உட்காந்துருக்கா. அப்போ அவளை பாக்குறதுக்காக ஜேப் வந்து வராரு. உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாக்குறதுக்காக வரும்போது தான் அவ வந்து பயங்கரமா கத்திக்கிட்டே சொல்றா. இது மாதிரி மனுஷங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது மாதிரி கடத்திட்டு வந்துட்டு கொண்டுட்டு இருக்கீங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னை தயவு செஞ்சு தனியா விடுங்க, நான் இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறதுக்கு பாக்குறா. அப்ப இவர் தான் வந்து அவளை காம்ப்ரமைஸ் பண்ணி இல்ல இதுக்கு மேல நாங்க இந்த மாதிரி வந்து கடத்திட்டு வந்து எதுவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கேட்டதுமே அவனை போய் பார்க்கறதுக்காக இவ வந்து கிளம்பி போறா. அப்படி போறப்போ நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்குள்ள இதெல்லாம் சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட அக்கா பேசுவா அப்படின்னு வந்து மெல்னியை வந்து பேசுறதுக்காக வந்து ட்ரை பண்றா. ஆனா மெல்னி வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல. என்னடா அது, சரி அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கா அப்படின்னு அவன் கிட்ட சமாளிச்சுட்டு வேக வேகமா போயிட்டு லேனை பார்க்கறா. பார்த்துட்டு நீ வந்து என்னை கிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் வந்து கிஸ் பண்றான். ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே மெல்னி கிட்ட இருந்து இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி லேனை வந்து கிஸ் பண்ணும்போது அவ தானே வந்து தடுத்திருப்பா. அது மாதிரி நடக்கும்னு பார்த்தா அது மாதிரி எதுவுமே இல்லை. அப்படின்னா மெல்னி வந்து இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி இவ வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே சொல்ல இப்போ அதெல்லாம் ஒன்றும் உண்மையா இருக்காது அப்படிங்கிற மாதிரி லேண்ட் சொல்றான். அப்ப ஜாரட் அந்த இடத்துக்கு வர ஜாரடை வந்து கிஸ் பண்ண சொல்றான். அப்படி பண்ணும்போது இப்போ வந்து மெல்னி வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இதனால அவ வந்து கடிச்சு வச்சிடறா அவனை. அப்படின்னா மெல்னி வந்து இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாரட் கிட்ட அவ வந்து ஹெல்ப் கேட்கறா. என்னன்னா நீ வந்து என்ன சிட்டிக்கு கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரியே வந்து ஹெல்ப் கேட்கறா. அவனுக்கு வந்து சுத்தமா இதெல்லாம் பிடிக்கல. இருந்தாலும் வர வழி இல்லை. அதனால வந்து அவனும் வந்து கூட்டிட்டு போறான். சிட்டியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் இவங்க 2 பேருமே போறாங்க. அங்க ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ்ல போயிட்டு அவனோட கத்தியை வச்சு இவளோட கையில வந்து ஒரு காயத்தை உருவாக்கிக்கிறா. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே இவளோட கண்ணை ஸ்கேன் பண்ணி இவ்வளோ ஒரு சோல் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே. அந்த ஸ்ப்ரேல எல்லாமே அவளுக்கு வந்து சரியாகிருது. அங்கிருந்து இவளுக்கு ட்ரீட் பண்ணிட்டு போனதுமே கொஞ்சம் கிடைக்கிற டைம்ல வந்து அங்க இருக்கிற ஸ்ப்ரேஸ் எல்லாத்தையுமே இவ எடுத்து வச்சுக்கிறா. இது நிச்சயமா நமக்கு உதவும்னு. அப்படி அவ பேக்குள்ள வைக்கும் போது அங்க வந்து ஒரு கேப்சூல் இருக்கிறத பாக்குறா. அதையும் வந்து அங்க இருந்து அவ எடுத்து வச்சுக்கிறா.
எடுத்துக்கிட்டு இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது இவங்கள வந்து ஏதோ வினோதமான ஒரு பைக் வந்து ஃபாலோ பண்ணுது. அத பத்தி இவங்க வந்து பெருசா எதுவும் கண்டுக்கல. சரி இங்கேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு ஜேமிக்கு ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா அந்த குகைக்கு இவங்க வந்துடுறாங்க. இவன் எடுத்துட்டு வந்து ஸ்ப்ரேவை வந்து அவனோட அடிப்பட்ட இடத்துல வந்து ஸ்ப்ரே பண்ண அது உடனே வந்து சரியாகிறது. அதுக்கப்புறம் வாண்டா வந்து நல்லா இவங்களுக்கு ஹெல்ப் பண்றா. ஏன்னா இவகிட்ட வந்து அந்த சோலோட இது கண்ணு இருக்கிறதுனால அதை வச்சு ஸ்கேன் பண்ணியே சிட்டில இருந்து ஈஸியா நிறைய சப்ளைஸ் ஃபுட்ஸ் இது எல்லாத்தையும் அவளால லீகலாவே எடுத்துட்டு வர முடியுது. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கிருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படி போற வழியில இவங்களோட கார்டு ஒருத்தர் வந்து இறந்து கிடக்கிறத அவங்க பாக்குறாங்க. ஐயோ இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உள்ள போயிட்டு பார்த்தா இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த மிஸ்டீரியஸான பைக் அது வேற யாரும் கிடையாது, பிளாண்டி தான். அவ தான் இதுல நம்மளே இறங்கினாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்திருப்பா. எப்படியோ நான் உங்களை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இவங்களை ஷூட் பண்ண வர அப்ப ஜேப் இருந்துட்டு பின்னாடியில இருந்து இவளை ஷூட் பண்ணிடுறாரு. இதனால வந்த இடத்துல வந்து மயக்கமாகி கீழே விழுந்துடுறா. இப்ப அதுக்கப்புறம் என்ன இவளை தூக்கிக்கிட்டு இவங்களோட ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடத்துக்கு தான் போறாங்க. எப்படியோ இவளுக்கு வந்து அந்த ஸ்ப்ரேவை கொடுத்து அவளை வந்து குணப்படுத்திடுறாங்க. குணப்படுத்தி இவளையும் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப இவளை பாக்குறதுக்காக நம்ம வாண்டா தான் அந்த இடத்துக்கு வரா. அப்ப அவ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறா. நீ வந்து யாரும் ஃபாலோ பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, நான் மட்டும் தான் இந்த இடத்துக்கு வந்தேன், என்ன யாரும் என்ன நம்பல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. இப்போ நல்லா இவ யோசிச்சு பார்த்துட்டு அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட போயிட்டு அவ உடம்புல இருக்கிற அந்த சோலை வந்து நம்ம இப்ப தனியா எடுக்கணும், ஆனா அவங்கள கொல்லக்கூடாது, நான் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணி நீங்க கரெக்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டருக்கு வந்து அவ ஒரு ஹோப் கொடுக்குறா. அவரு வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. இந்த பிளாண்டியோட உடம்புல இருந்து தான் அந்த சோலை தனியா பிரிச்சு எடுக்க போறாங்க. அதனால அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து அந்த இடத்துல வந்து படுக்க வச்சிருக்காங்க. நம்ம வாண்டா சொன்ன ப்ரொசீஜர்ஸ் படி அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி அந்த சோலை வெளியில எடுத்துடுறாங்க. எடுத்த சோல் வந்து இன்னும் உயிரோட தான் பத்திரமா இருக்கு. அதனால அதை வந்து அதோட கேப்சூல்குள்ளே வச்சிடுறாங்க. இப்போ அந்த பிளாண்டியோட இதுல உடம்புல இருந்தது அவளோட பேர் வந்து லேசி. அவ கண்ணு முடிச்சது ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஏன்னா தான் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு மனுஷியா மாறுவோன்றது நினைக்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, நம்மளோட மூளைக்குள்ளேயே நம்ம அடைஞ்சு கிடக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா. மட்டும் இல்லாம இந்த பிளாண்டி எப்படியாவது வாண்டாவை தடுக்கணும்னு நினைச்சா. ஏன்னா அவளை மாதிரியே மத்தவங்களும் மாறிடக்கூடாதுல்ல, அவங்கள எதிர்த்துடக்கூடாதுல்ல. அதனால இதெல்லாம் அவங்க கேட்டுட்டு ரொம்பவே பெருமையா ஃபீல் பண்றாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா வாண்டாக்கு ஒரு ஐடியா வருது. இப்ப வாண்டா என்ன பண்றான்னா அங்க இருக்கிற லேசர் சிஸ்டம் எடுத்துக்கிட்டு சிட்டிக்கு வந்து போறா. அங்க வந்து இதே மாதிரி இன்னும் நிறைய கேப்சூல்ஸ் இருக்கும். அதுலதான் இந்த சோல்ஸ் எல்லாமே இருக்கும். அதை வந்து இன்னும் மனுஷங்களோட உடம்புக்குள்ளேயோ இல்ல வேற ஒரு இதுக்குள்ளேயோ திணிக்கிறதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்றான்னா அதை பிளாண்டியோட பாரசைட்ல போட்டு அவங்களோட கிரகத்துக்கே வந்து அனுப்பிடுறா. இதுக்கப்புறம் பிளாண்டி மாதிரி இவங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண நினைக்க கூடாது அப்படிங்கிறதுனால தான் அவ இந்த மாதிரி செஞ்சிருப்பா. இப்ப இந்த குகைக்கு வந்ததுக்கு அப்புறமா இவளோட உடம்புல இருக்கிற அந்த சோலையை வந்து அவ தனியா எடுக்க சொல்றா. அப்படி எடுத்ததோட இல்லாம அதை வந்து கொன்றுங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்றா. இதை கேட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாகிறது. அதெல்லாம் எங்களால பண்ண முடியாது, நீ வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, ரொம்பவே உதவியா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல, ஆனா இல்ல இதுக்கு மேல எனக்கு வந்து இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால நீங்க வந்து இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு முன்னாடி கடைசியா லேண்ட் கிட்ட வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் கிட்ட பேசுறா. லேனும் வந்து நான் ஒன்னும் ரொம்ப லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்றான். இதுதான் என்னோட குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அங்கிருந்து ஃபீலிங்ஸோட கிளம்புறா. இப்ப வந்து ஆப்ரேஷன்லாம் முடியுது. கண்ணு முழிச்சு பாக்குறா. கண்ணு முழிச்சு பார்த்தா அவளுக்கு முன்னாடி மெலனி வந்து நின்றுகிட்டு இருக்கிறா. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இந்த பொண்ணோட பிரெயின் வந்து டெட் ஆயிடுச்சு, அதனால இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள உன்னை வந்து நாங்க இப்போ இன்சர்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மெலனியும் இப்ப உயிரோட இருக்கா. அந்த வாண்டாவும் உயிரோட தான் இருக்கா. அவளுக்கு பேரு வாண்டா அப்படின்னு அவங்க எல்லாரும் வைக்கிறாங்க. எல்லாருமே இப்ப வந்து சந்தோஷமா ஒரே இடத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, வாண்டா கூட வந்து லேண்ட் சேர்ந்துடுறான். எப்பயும் போல நம்ம மெலனி கூட ஜார்டு வந்து சேர்ந்து ஒன்னா இருக்காங்க. இப்ப இவங்க 4 பேரும் சேர்ந்து எல்லாரும் வந்து சிட்டில சப்ளைஸ் இருக்கிறதுக்காக போறாங்க. போறப்போ அங்க இருக்கிற சீக்கர்ஸ் கிட்ட இவங்க வந்து மாட்டிக்கிறாங்க. எல்லாருமே கண்ணாடி போட்டிருக்கிறதுனால அவங்களால ஸ்கேன் பண்ண முடியல. அதனால கண்ணாடியை கழட்ட சொல்லிட்டு பார்த்தா அதுல இருக்கிற 3 பேருமே வந்து மனுஷங்க தான். அந்த வாண்டா அப்படிங்கிற பொண்ணு மட்டும்தான் வந்து சோல். அதனால அவளை ஸ்கேன் பண்ணிட்டு இவங்களை வந்து நீ பணைய கைதியா கொண்டுட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, மத்த எல்லாருமே வந்து ஆமா அப்படின்னு பொய் சொல்றதுக்கு வந்து தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்கவுங்களோட உயிர் தான் முக்கியம். ஆனா வாண்டா மட்டும் இருந்துட்டு இல்ல இவங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களோட கையை பிடிச்சிக்கிறா. அதை பார்த்ததுமே அங்க இருக்கிற சீக்கர் வந்து சிரிக்கிறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஏன்னா அவங்க கூட இப்போ சில மனிதர்களோட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இவங்களை வந்து இங்க இருந்து போறதுக்கு அலோவ் பண்றாங்க. மட்டும் இல்ல, உங்களை மாதிரி சர்வைவர்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ண விரும்புறோம் அப்படிங்கிற மாதிரியும் இவங்க சொல்றாங்க. ரொம்ப மோசமானதுங்க தான், ஆனா எல்லாமே அந்த மாதிரி கிடையாது. பிளாண்டி மாதிரி ஒன்னு சிலருக்கு தான் அந்த மாதிரி இருக்கு. மற்றபடி இவங்க எல்லாரும் மனுஷங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அன்டில் தென் டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.